ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள்னால் அது மார்ச்சுடைய 14ஆம் தேதியை சொல்லலாம். ஆக்சுவலி இந்த மார்ச்சுடைய 14ஆம் தேதி அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? மார்ச்சுடைய 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக எச்சரிக்கையான ஒரு கிரகணமானது நடக்க போகுது. கிரகணம் நடக்கிறதுடைய தாக்கம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடங்கள்லையுமே நிறைந்து இருக்கும். இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றம் ஏற்படும். அதில் விருச்சக ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் துலா ராசிக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிரகண நேரத்தில் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த கிரகணம் நடக்கிறது ரொம்ப வலுவாக நடக்குது. அதுவும் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணம். இந்த ஆண்டுடைய முதல் கிரகணம் என்ன கிரகணமாக நடக்குதுன்னா சந்திர கிரகணமானது நடக்குது. மற்ற கிரகணம் காட்டிலும் சந்திர கிரகணம் ரொம்ப எச்சரிக்கையான கிரகணம் என்பது சொல்லப்படுது. சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு ஹோலி பண்டிகையானது வருது. அதனால் இது ஒரு சாதாரண நாளாக கருதப்படலை, மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளாக கருதப்படுது. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன மாதிரியான கிரகண சேர்க்கை ஏற்படுது, அதனால் அந்த கிரகண சேர்க்கை துலா ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கிரகணத்துடைய நேரம், தெரிவு நிலை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். முதல்ல நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றிய தாள்களை முதல்ல துலா ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் 14, 2025 அன்னைக்கு நிகழப்போகுது. மேலும் இது பல்வேறு கட்டங்களை கடந்து 6 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கக்கூடிய ஒரு கிரகணம். ஆக்சுவலி துர்துஷ்டமாக இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. காரணம் என்னென்னா பகல் நேரத்தில் நடக்குது. அப்புறம் கிரகணத்தை காண எதிர்பார்க்குறவங்க இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் வெளிநாடுகளில் தெரியும். அதனால் வெளிநாடுகளில் ஆன்லைன் மூலிமா நீங்கள் இங்கு பார்க்கலாம். நேரடியாக ஒளிபரப்புவதை நீங்கள் ஆன்லைன் மூலிமா பார்த்து கிரகணத்தை ரசிக்கலாம். ஆக்சுவலி 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் ரொம்ப அற்புதமான கிரகணம் என்பது சொல்லப்படுது. முழு சந்திர கிரகணம் எப்படி நடக்கும்னா இரத்த நிலவு போன்று காட்சி தரும். இங்கு பூமியுடைய நிழல் சந்திரனை முழுவதுமாக மறைத்து அதற்கு ஒரு அதிர்ச்சியூட்டு சிவப்பு நிறத்தை கொடுக்கும். இதுதான் இரத்த நிலவு கிரகணம் என்று அழைக்கப்படுது. இருப்பினும் இந்தியாவில் இது பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இந்த அதிசயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. மற்ற நாடுகளில் நம்மளால் பார்க்க முடியும். கரெக்டாக கிரகணமானது மார்ச் 14, 2025 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிகழப்போகுது. இது ஒரு 6 கட்டமாக நிகழப்போகுது. ஃபஸ்ட்டு பெனுபிரல் கிரகணமானது தொடங்கும். அது காலையில் 9:27க்கு. அப்புறம் பகுதி கிரகணமானது தொடங்கும். அது காலையில் 10:39க்கு. அப்புறம் முழு கிரகணம் தொடங்குவது 11:56க்கு. அதிகபட்ச கிரகணம் பதிவாகிறது 12:28க்கு. முழு கிரகணம் முடிவடைவது 1:01க்கு. பகுதி கிரகணம் முடிவடைவது 2:17க்கு. பெனுபிரல் கிரகணம் முடிவடைவது பிற்பகல் 3:30க்கு. இந்த மாதிரி கிரகணத்துடைய நேரம் முடிவு இந்த மாதிரி தான் இருக்குது என்று குறிப்பிடப்படுது. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாமல் இருந்தாலும் மற்ற நாடுகளில் இந்த கிரகணம் தெளிவாக தெரியும். அது எங்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஐரோப்பாவில் தெரியும். இது கண்டத்தின் பெரும்பகுதியில் நல்ல காட்சியை பார்க்க முடியும். அப்புறம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கட்டங்களில் கிரகணத்தை பார்க்க முடியும். அப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு பெரிய பகுதி தெளிவான காட்சியை இந்த இடத்துல அனுபவிக்க முடியும். அப்புறம் ஆப்பிரிக்கா இங்கு பல பகுதிகளில் கிரகணத்தை காண முடியும். அப்புறம் வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா இங்கு முழு கண்டமும் இந்த நிகழ்வை காண முடியும். அப்புறம் பெருங்கடல்கள் மற்றும் துருவ பகுதிகள் இதில் பசிபிக்கு, அட்லாண்டிக்கு, ஆர்காட்டிகா, அப்புறம் அண்டார்டிகா இந்த மாதிரியான பகுதிகளில்
கிரகணத்தை பார்க்க முடியும். ஸோ கிரகணத்தை பார்க்க முடியக்கூடிய இடங்கள் இதுதான். ஸோ இந்த இடங்களில் ஒளிபரப்பாகிறத நீங்கள் பாருங்கள். கிரகணம் நடக்கிறது ரத்த சிவத்துப்பில் இருக்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்துடைய பலன்கள் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சித்திரை 3-4 பாதமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதே சமயம் உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க. இது மூலிமா உறவானது பலப்படும். அப்புறம் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர்லாம் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை இடக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும். அதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபமானது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும். இதற்கேற்ப நடந்துக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுவாதியில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலருக்கெல்லாம் தொலைதூரங்கள்லேருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து வரும். அப்புறம் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். அதனால் கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருகும். ஸோ கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்புகள் பெருகும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு கூட வாய்ப்புகள் வந்து சேரும். எல்லாத்துக்கும் மேலே மருத்துவ செலவுகள் குறையும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். மாணவர்களுக்கு கூட பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது நல்லது. அப்போ தான் இந்த கிரகண டைமில் கல்வியில் வெற்றி பெற உதவியாக இருக்கும். மனதைரியம் மேக்சிமம் கூடும். மனதைரியம் கூடும்போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க. பெண்களுக்கு கூட உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்கணும். இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்புறம் ஃபைனலாக துலா ராசி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தின் தாக்கமானது குடும்பத்தில் மரியாதை கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மை தரும். அப்புறம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு மோசமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அப்புறம் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலையானது காணப்படும். வாழ்க்கை துணையுடைய உங்களுக்கு பல விதத்தில் உதவிகள் வந்து செய்வாங்க. உறவினருடைய வருகையானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறனை உபயோகித்து எதிலும் வெற்றியானது காணணும். அப்போ தான் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் எடுக்கணும். அதுதான் நன்மை தருவதாக இருக்கும். இல்லைனா தீமையில் போய் முடியும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பங்குதாரர்களோடு ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்ளணும். அப்போ தான் கூடுதல் லாபமானது கிடைக்க வழி செய்யும். இல்லைனா கூடுதல் லாபம் கிடைக்க வழி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையுடைய ஆதரவால் வெற்றிக்கனியை ருசிக்கிறது உங்களுக்கு இருக்குது. இந்த கிரகண நேரத்தில் மனதில் ஒரு வகையான தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தாங்க கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன நடக்கும் தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.